இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த நாட்களில் கூட ஒரு ஸ்திரீ ஒரு தாயார் ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் பரலோகத்தில் இருக்கும் பொழுது என்னுடைய பிள்ளையை, என்னுடைய மகனை நீங்கள் வலது பார்சத்தில் வைத்துக்கொள்ளணும் அப்படிங்கிற அந்த ஒரு சூழ்நிலையை கூட நம்ம பார்க்க முடியும். அப்போ நம்ம விரும்பினால் ஒருவேளை பரலோகம் போய்விட முடியுமா? பரிசுத்த பர்வதத்தில் இருப்பதற்கு, பரிசுத்த பர்வதத்தில் ஏறுவதற்கு சில நிபந்தனைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், சில தகுதியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எப்படி இருந்தாலும் எப்படி வாழ்ந்தாலும் நான் பரலோகத்திற்கு போய்விட முடியும் என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால் அது நம்முடைய முட்டாள்தனம். ஹல்லேலூயா. ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நம் வேதத்துக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை திருப்பலாம். பரிசுத்த வேதாகமத்தில் இன்றைக்கு வாசித்த அந்த சங்கீத புஸ்தகத்தில் இருந்து தான் உங்களோடு நான் பேச ஆசைப்படுகிறேன். அந்த முதல் வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம், அதன் 1வது வசனம். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? எனக்கு பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சங்கீதம் ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். 2 கேள்வி. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? இதே போல நாம் 24ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அங்கே அந்த சங்கீதத்தை பார்க்கும் பொழுது, அந்த 24ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலை நிற்பான்? எனக்கு பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு இந்த கேள்வி தெரிந்திருக்கும், புரிந்திருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? தேவனுடைய சமூகமாக இருக்கிற அந்த பரிசுத்த ஸ்தலத்தில், அந்த பரிசுத்த பர்வதத்தில், இல்லை என்று சொன்னால் பரலோகத்திலே எந்த ஒரு மனிதன் வாசம் பண்ணுவான் என்று சொல்லி இங்கே கேள்வி கேட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அநேக சூழ்நிலையில் நம்மை ஒருவேளை நாம் பரிசுத்தம் உள்ளவர்கள் என்று சொல்லி எண்ணிக்கொள்ளலாம், நாம் சரியானவர்கள் என்று சொல்லி நம்மை குறித்து நாம் எண்ணிக்கொள்ளலாம். இல்லை என்று சொன்னால் நான் தான் பரலோகத்தில் மிகுந்த பெரியவனாக இருப்பேன், இல்லைன்னா நான் தான் இருப்பேன். இங்கே இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த நாட்களில் கூட ஒரு ஸ்திரீ ஒரு தாயார் ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் பரலோகத்தில் இருக்கும் பொழுது என்னுடைய பிள்ளையை, என்னுடைய மகனை நீங்கள் வலது பார்சத்தில் வைத்துக்கொள்ளணும் அப்படிங்கிற அந்த ஒரு சூழ்நிலை கூட நம்ம பார்க்க முடியும். அப்போ நம்ம விரும்பினால் ஒருவேளை பரலோகம் போய்விட முடியுமா? இல்லை என்று சொன்னால் நாம் சொல்லுகிறதினாலே பரலோகம் போய்விட முடியுமா என்று சொன்னால் அப்படி இல்லை. ஆனால் வேத வசனத்தில் ஒரு தன்மை கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு அளவுகோல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானம் மாறினாலும் பூமி மாறினாலும் ஆண்டுடைய வார்த்தை என்ன பண்ணாது? மாறாது. நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி, நாம் என்ன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி, இல்லை என்று சொன்னால் நாம் பரலோக ராஜ்யத்தில் நித்தியமாய் கடந்து செல்ல முடியுமா என்று சொல்லி, இல்லை என்று சொன்னால் ஆண்டவருடைய வருகைக்கு நம் செல்ல முடியுமா என்று சொல்லி ஒரு மனிதனுடைய வார்த்தையை நம்மால் நம்பிவிட முடியாது. ஒருவேளை பிரதர் ஒருவரை ஊக்குவிப்பதற்காக, அன்பு சகோதரரே நீங்கள் பரலோகத்துக்கு வந்துடுவீங்க அப்படின்னு சொன்னாலோ, இல்லை ஒரு சகோதரியை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக, அன்பு சகோதரி அவர்களே நீங்கள் பரலோகத்துக்கு வந்துடுவீங்க என்று சொல்வதற்காகவோ ஒருவேளை சொல்லுகிறதினாலே பரலோகத்துக்கு என்ன பண்ணிட முடியாது? போய்விட முடியாது. பரலோகம் என்பது ஒரு வீடை போல் அல்ல, பரலோகம் என்பது ஒரு சுற்றுலா மையத்தை போல் அல்ல, பரலோகம் என்பது ஏதோ நாம் செல்கிற ஷாப்பிங்கை போல் அல்ல. யாரு வேணாலும் எப்படி இருந்தாலும், எப்படி வாழ்ந்தாலும், எப்படி நாம் வாழ்க்கையை அமைத்து கொண்டாலும், ஏதோ ஒரு மனிதன் சொல்லுகிறது நிமித்தமாக என்னுடைய செவிகளிலோ என்னுடைய நினைவிலோ நான் தோணுகிற விதமாக நான் பரலோக ராஜ்யத்திற்கு சென்றுவிட முடியும் என்று சொல்லி அது நினைக்க
நினைக்கிறது அது மிகவும் பெரிய தவறாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பரிசுத்த பர்வதத்தில் இருப்பதற்கு, பரிசுத்த பர்வதத்தில் ஏறுவதற்கு சில நிபந்தனைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், சில தகுதியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எப்படி இருந்தாலும் எப்படி வாழ்ந்தாலும் நான் பரலோகத்திற்கு போய்விட முடியும் என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால் அது நம்முடைய முட்டாள்தனம். அல்லேலூயா. நாம் எப்படி வாழ்ந்தால் பரலோகத்திற்கு போக முடியும், எப்படி இருந்தால் பரலோகத்திற்கு போக முடியும் என்று சொல்லி ஆண்டவர் அளவுகோலையும் வசனங்களையும் தகுதியையும் வேத வசனத்தில் எழுதியிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது 2 கேள்விகள். யார் ஆண்டவரே இருப்பார்? ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில சிந்தனைகள் இருக்கலாம். ஆண்டவரே, நான் பரலோக ராஜ்யத்திற்கு போவேனா? ஒருவேளை என்னுடைய மனைவி வர முடியுமா? என்னுடைய பிள்ளைகள் வர முடியுமா? என்னுடைய குடும்பம் வர முடியுமா என்று சொல்லி உங்களுக்கு கேள்வி இருக்கலாம். நீங்கள் இந்த வேத வசனத்தின் மூலம் நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். இந்த அளவுகோல் நிமித்தம் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்வதற்காக நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வரவில்லை. நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுகிறேன், வேத வசனத்தின் சட்ட திட்டங்களுக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. யாருங்க பரிசுத்த பர்வதத்தில் இருப்பார்? யாருங்க பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியும்? வாசிங்க பார்க்கலாம். 2வது வசனத்துல அந்த முதல் பாகத்துல சொல்லுகிறது, உத்தமனாய் நடந்து. யாருங்க பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியும்? உத்தமமாய் நடக்கிறவர்களை தான் கர்த்தர் பரலோகம் கூட்டி போவதற்காக அவர் வருகிறவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உத்தமமாய் நடக்க வேண்டும். உடைய நடைகள் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? உடைய செயல்பாடு எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? உங்களுடைய ஆட்டிடியூட் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? ஆண்டவர் சொல்கிறார், பரலோக ராஜ்யத்திற்கு வர வேண்டுமானால், அப்படியே பரிசுத்த பர்வதத்தில் ஏற வேண்டுமானால் எப்படிதான் இருக்கணுமாமா? உத்தமமாய் நடக்கணும். உத்தமமாய் நடக்கணும். ஆதியாகமத்தின் புத்தகத்தை எடுத்து படித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே நோவாவை குறித்து சொல்கிறது. நோவா தன் காலத்தில் எப்படி இருந்தானாமா? உத்தமனாயிருந்தான். உத்தமனாயிருந்தான். யோபுவை குறித்து நீங்கள் வாசிக்கும் பொழுது, யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, யோபு எப்படி இருந்தானாமா? உத்தமனாயிருந்தான். அவருடைய மனைவியே சொல்லுகிற அளவிற்கு, நீர் எதற்காக உத்தமத்தில் நிற்கிறீர்? தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிற வண்ணமாக அந்த அளவுக்கு தன்னுடைய உத்தமத்தை காத்து கொண்ட பரிசுத்தவான்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறார்கள். என்ன சூழ்நிலை வந்தாலும் அநேகர் நம்ம சொல்றோம், எனக்கு எல்லாம் நல்லா இருந்தா நான் உத்தமத்தில் நிற்பேன், எனக்கு எல்லா ஆண்டவர் தந்தா நான் உத்தமத்தில் நிற்பேன், என்னுடைய பண தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார் என்று சொன்னால், ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுப்பார் என்று சொன்னால், என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார் என்று சொன்னால், என்னுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார் என்று சொன்னால், என்னை நல்ல நிலைமையில உயர்த்தி வைத்திருப்பார் என்று சொன்னால், எனக்கு எதிரிகள் இல்லாத வரைக்கும் என்னை ஆண்டவர் மேன்மைப்படுத்தி வைத்திருப்பார் என்று சொன்னால் நான் உத்தமமாய் இருப்பேன் என்று சொல்லி நீங்கள் சொல்லுகிறவர்களாய் இருக்கலாம். ஆனா எல்லாம் இல்லாத சூழ்நிலையிலும் யோபு எப்படி இருந்தான்? உத்தமனாய் இருந்தான். அவருடைய சுகங்கள் வரைக்கும் அவனுக்கு பறிப்போனதாய் இருந்தது. சுகத்தை வரைக்கும் அவன் இழந்தவனாய் இருந்தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவன் தன்னுடைய உத்தமத்தை காத்து கொண்ட ஒரு நிலைமையை பார்க்கிறோம். உத்தமத்தை காத்து கொண்ட ஒரு நிலைமை. உங்களுடைய உத்தமம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? ஒருவேளை மனிதருக்கு முன்பதாக அல்ல, ஊழியக்காரர்களுக்கு முன்பதாய் அல்ல, நம்முடைய செயல்பாடுகள் உத்தமத்தை காத்து நடக்கிற அனுபவம் உள்ளதாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2வது சொல்றாரு, நீதியை நடப்பித்து. நீதியை நடப்பித்து. நாம் நடப்பிக்கிற காரியம், நாம் செயல்படுத்துகிற காரியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பரிசுத்த ஆவியை குறித்து சொல்லும் பொழுது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும், அவர் நீதியை குறித்து வெளிப்படுத்துகிற ஆண்டவர், நீதியில பிரியப்படுக விரும்புகிற ஆண்டவர். நீங்களும் நானும் நீதியில நடக்க வேண்டும், நீதியான காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்மிடத்தில் அறிவுறுத்துகிற ஆண்டவர். அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார்.
எதற்காக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார்? அந்நிய பாஷை பேசுவதற்காக அல்ல, அவரை துதிப்பதற்காக மாத்திரம் அல்ல, ஆவியில் நிறைந்து ஜெபிப்பதற்காக மாத்திரம் அல்ல, நீதியை நிறைவேற்றுவதற்காக, நீதியை கடைபிடிப்பதற்காக, நீதியான காரியங்களை செய்வதற்காக தான் கர்த்தர் நமக்கு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். நீதியை செய்கிறவர்களாய் இருக்கணும். அநியாயமான காரியங்களை செய்யக்கூடாது. தேவன் விரும்புகிற, வேதம் விரும்புகிற நீதியின் காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில நடப்பிக்கிறவர்களாய் இருக்கணும். அடுத்து என்ன செய்யணும்? வாசிங்க அதே 2வது வசனத்துல, சத்திய மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. மூன்றாவது அவருடைய கூடாரத்தில் தங்குவதற்கு என்ன பண்ணணுமாமா? மனதார சத்தியத்தை பேசணும். முதல்ல உத்தமனாய் இருக்கணும். எப்படி வாழ்ந்தாலும் அவருடைய ராஜ்யத்தில் கொண்டு போய் நம்மை வைத்துக் கொள்ள முடியாது. நம்முடைய கூடாரத்திலே, நம்முடைய வீடு என்கிற கூடாரத்திலே, சபை என்கிற கூடாரத்திலே எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ இடர்பாடுகள், எத்தனையோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், எத்தனையோ அன்பு கூறுதல்ல குறைபாடு, எத்தனையோ குறைகளை பார்க்கிறோம். இப்படி குறை உள்ளவர்களாய் நாம் ஆண்டுடைய கூடாரத்தில் போய் தங்க முடியாது. ஒரே எண்ணமுடையவர்களாக, ஒரே சிந்தை உடையவர்களாக, ஒரே தேவனுடைய அந்த 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 வேதத்தை கடைபிடிக்கிறவர்களாக, அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிறவர்களாக இருந்தால்தான் ஒரே இடத்துல என்ன பண்ண முடியும்? வாசம் பண்ண முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? உத்தமமாய் இருக்கணும். 2வது நீதியை நடப்பிக்கணும். 3வது என்ன பண்ணணும்? சத்தியத்தை பேசணும். உண்மையா நீங்க சத்தியம் பேசுறீங்களா? நம்ம எத்தனை பேர் உண்மை பேசுகிறவர்களா இருக்கிறோம்? பொய் பேசுகிறவர்களுக்கு ஒரு பெரிய கஷ்டம் இருக்குது. என்ன தெரியுமா? பொய் ஒரே வார்த்தையில் என்ன பண்ணாது? பொய்ய ஒரே வார்த்தையில் என்ன பண்ணிட முடியாது? நல்ல அனுபவம் இருக்கும் போல இருக்கு உங்களுக்கு. நல்ல கமெண்ட் சொல்றீங்க. பொய்ய ஒரு வார்த்தையில நிறுத்திட முடியாது. தமிழம்மா நினைக்கிறாங்க, அதனாலதான் நல்ல வேளை நான் சொல்லலை அப்படின்ட்டு. பொய் என்கிறது ஒரு வார்த்தையில் நிறுத்திவிட முடியாது. சங்கிலியை போல பொய்க்கு போய் சொல்லி அது நரகத்தில் தள்ளுகிற ஒரு அனுபவத்தை கொண்டு வரும். மனதார சத்தியத்தை பேசணுங்க. திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல, அதில் ஒரு காரியங்கள் வந்தாலும் பரவாயில்ல, அதில் நமக்கு ஒரு இடர்பாடு வந்தாலும் பரவாயில்ல, நான் உண்மையை மட்டும்தான் பேசுவேன், சத்தியத்தை மட்டும்தான் பேசுவேன். தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன்னா, தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன்னா, சத்தியத்தை விரும்புகிறேன்னா, சத்தியத்தை கேட்கிறேன்னா, சத்தியத்தின்படி வாழ்வதற்கு அர்ப்பணித்திருக்கிறேன், நான் என்னத்தை தான் பேசுவேன்? சத்தியத்தை மட்டும்தான் பேசுவேன், உண்மையை மட்டும்தான் பேசுவேன்ங்கிற அந்த தீர்மானம் நமக்கு இருக்கணும். விளையாட்டுக்கு கூட போய் பேசக்கூடாது, சும்மா கூட போய் பேசக்கூடாது. நம்மை உண்மைக்காக அழைத்திருக்கிறாரு. வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்க பார்க்கும் பொழுது பொய் பேசுகிறவர்கள் எங்க போவாங்களாம்? அக்கினி கடல்ல போவாங்களாம், நரகத்திற்கு போவாங்க. பரிசுத்த பர்வதத்திற்கு வர முடியாது, ஆண்டவருடைய கூடாரத்தில் தங்க முடியாது. ஆண்டவருடைய கூடாரத்தில் தங்குவதற்கு நீங்கள் விரும்புவீர்கள் என்று சொன்னால் மனதார சத்தியத்தை பேசணும். மனதார உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னத்தை தான் பேசணும்? வேதவசனம் சொல்லுது, உள்ளதை உள்ளதென்றும் இல்லாத என்னதான் சொல்லணும்? இல்லைன்னு சொல்லணும். அதுக்கு மேற்பட்டது எல்லாம் பாவத்தினால உண்டாய் இருக்குது. பொய் வார்த்தையில் அல்ல, பொய் ஏதோ ஒரு கிரியையில் அல்ல, அது எதுல இருக்குது? பாவத்தில் இருக்குது. கணவன் மனைவியிடத்துல பொய் சொல்லக்கூடாது, மனைவி கணவனிடத்துல என்ன பண்ணக்கூடாது? பொய் பேசக்கூடாது. பெற்றோர் பிள்ளைகளிடத்துல பொய் பேசக்கூடாது, பிள்ளைகள் பெற்றோரிடத்துல என்ன பண்ணக்கூடாது? பொய் பேசக்கூடாது. மனைவி திட்டுற காரியமா இருந்தா கூட, இல்ல தப்பா எடுத்துக்காத, இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு, நீ என்னத்தை தான் பேசணும்? உண்மையை தான் பேசணும். எங்க போயிட்டு வரேங்கிற உண்மையை தான் பேசணும். என்ன வாங்கி சாப்பிட்டோங்கிற உண்மையை தான் பேசணும். என்ன சூழ்நிலை நடந்துகிட்டு இருக்குதுங்கிற என்னத்தை தான் பேசணும்? உண்மையை தான் பேசணும். உண்மையை பேசுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
ஒரு காலங்களில் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் உண்மையை பேசுறவங்கன்னு சொல்லி இருந்தது. இன்னைக்கு அந்த பேர்லாம் குறைந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையை பார்க்கிறோம். நீங்க தீர்மானிக்கணும், ஆண்டவரே என்னுடைய நாவினால நான் என்னதான் பேசுவேன்? உண்மையை தான் பேசுவேன், சத்தியத்தை தான் பேசுவேன் ஆண்டவரே, உள்ளதை தான் பேசுவேன் ஆண்டவரே. இல்லாத எந்த இது என்ன பண்ண மாட்டேன், நான் பேச மாட்டேன், உருட்ட மாட்டேன். நம்ம தீர்மானிக்கணும். அவருடைய சமூகத்திலே அவருடைய கூடாரத்திலே தங்குவதற்காக ஆண்டவர் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கும் பொழுது அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாக, அவருடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாக, அவருடைய வசனம் விரும்புகிற வாழ்க்கை வாழுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது 3வது வசனத்துல, அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் மற்றவர்களை குறித்து பேசுகிற காரியம். நம்ம எப்படி இருக்கிறோம்? புறம் கூறுகிறது சில பேத்துக்கு வேலையாவே இருக்கும். புறம் கூறுறது, ஆமா அக்கா தெரியுமாக்கா உங்களுக்கு அந்த அக்காவை பத்தி? அக்கா உங்க அண்ணன் உங்களுக்கு தெரியுமா? அந்த அண்ணனை பத்தி, அந்த சம்பவத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா? மற்றவர்களை குறித்து 2 பேர் இணைந்தால் இல்லாத ஒரு மனிதனை பற்றி பேசுகிற காரியத்தை பத்தி நான் சொல்றேன். 2 பேர் சேர்ந்து இல்லாத ஒரு மனிதனை பற்றி, இல்லை என்று சொன்னால் நடந்திராத ஒரு காரியங்களை பற்றி, மற்றவர்களை அதில் சம்மதப்படுத்தி பேசுகிற புரை கூறுதலை பற்றி நான் சொல்றேன். நம்முடைய நாவினால் புறங்கூறாமலும். நம்முடைய நாவை கர்த்தர் மகத்துவமா படைத்திருக்கிறாருங்க. நம்முடைய நாவை ஒரு பர்பஸ்க்காக படைத்திருக்கிறாரு. எதுக்காக? அவரை புகழ்வதற்காக, அவரை பாடுவதற்காக, அவரை ஆராதிப்பதற்காக, அவரை அறிவிப்பதற்காக. நம்முடைய நாவை என்ன பண்ணக்கூடாது? மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அந்த நாவில் பொய் பேசக்கூடாது. அந்த நாவில் மற்றவங்களை புறங்கூறி தேவனுடைய பிரசன்னத்தை கெடுத்துக்க கூடாது. உடைய நாவில கர்த்தர் ஜீவனை வைத்திருக்கிறாரு. உடைய நாவில கர்த்தர் அதிகாரத்தை வைத்திருக்கிறாரு. உடைய நாவில கர்த்தர் ஜீவனையும் மரணத்தையும் வைத்திருக்கிறாரு. அதை நீங்க நல்ல காரியத்துக்காக பயன்படுத்தணும், ஆசீர்வாதத்திற்காக பயன்படுத்தணும், கற்றதுக்காக பயன்படுத்தணும், ஒருத்தவங்களை உருவாக்குறதுக்காக பயன்படுத்தணும், ஒருத்தவங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக பயன்படுத்தணும். புறம் கூறுவதற்காக அல்ல. சில நேரத்தில் யாராவது எனக்கு தெரியாத ஒரு நபரை பத்தி என்கிட்ட கதை சொல்லும்போது நான் கேட்கறது இல்லை. இல்லாத ஒரு கதையை பற்றி சொல்லணுன்ற போது நான் அதை சொல்கிறதும் இல்லை. அநேக சூழ்நிலையில் என் மனைவி கிட்ட கூட நான் சில விஷயங்கள் பேசும்போது யாராவது என்கிட்ட ஃபோனில் பேசுனாங்கன்னா அந்த ரெக்கார்டிங்கே அவங்களுக்கு அனுப்பிடுவேன். ஏன்னா நான் ஃபோன் பேசும்போது இவங்க பேசுனாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியாது, அந்த மாதிரி கதை பேச தெரியாது. அதனால் நான் ரெக்கார்டிங்கே அனுப்பிடுவேன். ரெக்கார்டிங்கே அனுப்பி கேட்டுக்கிட்டோம் அப்படின்ட்டு. கடந்த நாளில் என்னுடைய சகோதரி கூட ஃபோன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ரெக்கார்டிங் அனுப்பிட்டேன். இருந்த அந்த கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு என்ன இல்லை, மனசு இல்லை. நம்ம நாவை எதற்கு பயன்படுத்துகிறோம்? என்னுடைய மனைவிங்கிறதுனால என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா சம்பவமும் தெரியணுன்றதுக்காக தான் இதை கூட நான் சொல்கிறேன். ஊழியத்தில் உள்ள அநேக காரியங்கள், அநேக தனிப்பட்ட விஷயங்கள் எதையும் நான் அவள்கிட்ட பெருசாக ஷேர் பண்ணுறதில்லை. சில காரியங்களை மாத்திரம்தான் நான் சொல்கிறேன். நம்முடைய நாவை நன்மைக்காக உபயோகிக்க வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு, அடுத்தது தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும். அடுத்தது தீங்கு செய்யாமல் இருக்கணும். நம்மளை ஆண்டவர் படைத்ததின் நோக்கம் நன்மை செய்வதற்காக. புதிய ஏற்பாட்டின் புஸ்தகத்தில் எடுத்து படித்து பாருங்கள். இயேசு நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு எப்படி பண்ணாராமா? நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். ஒரு பகுதியில் எழுதியிருக்குது, அவர் செய்த நன்மைகள், அவர் செய்த அற்புதங்கள், அவர் செய்த அடையாளங்களை எழுதுனா அந்த பூமியே கொள்ளாதான். பைபிள் கிளாஸ்ல படிச்சோம்ல, இயேசுவோடைய நன்மைகளை எழுதுனா
எது பத்தாதான்? நினைச்சு பாருங்க, நினைச்சு பாருங்க. ஒருத்தவங்க தீமை செய்தாங்கன்னா தீமைக்கு நன்மை செய்யுங்கள். வேதவசனம் சொல்லுது, தீமையை நன்மையினாலே வெல்லு. நன்மைக்கு தீமை செய்வனுடைய வாசப்படியில் என்ன படுத்திருக்குமாமா? பாவம் படுத்திருக்கும். நன்மை செய்வதற்காக அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் நானும். நன்மை செய்கிற, நன்மையும் செய்ய போகிற அந்த தேவனுடைய படைப்புகள் நீங்களும் நானும். நன்மை செய்கிற தேவனுடைய பிள்ளைகள் நீங்களும் நானும். அதை நம்முடைய கிரியையினாலே வெளிப்படுத்தணும். யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது, யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது. நமக்கு தீமை செய்யறவங்க இருக்கட்டும், பரவாயில்ல. உங்களுக்கு தெரியுமா, நேற்றைய தினத்தில் அந்த எதிர் வீட்டில் இருக்கிற ஆன்டி அந்த கார் ஷெட்டுக்கும் அந்த வண்டி நிற்கிறதுக்கும் இடையில எந்த பெர்மிஷனும் கேட்காம ஜேசிபியை கூப்பிட்டு நாய் கொண்டு வந்து புதைச்சாங்க. நம்ம எங்கே சர்ச் கட்டணுன்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல என்ன கொண்டு வந்து புதைச்சாங்க? அந்த இடத்த யார் டேக் ஓவர், அந்த யாரை நம்ம அந்த இடத்த யார் பொறுப்பெடுத்திருக்கிறா? யார் அதை பராமரிக்கிறா? அவங்க என்ன பண்ணாங்க? டாகை கொண்டு வந்து ஜேசிபியை வச்சு புதைச்சாங்க. என்ன தோணுது, அவங்க செஞ்சது தீமையா நன்மையான்ட்டு? என் ஒய்ஃப்ட்ட சொன்னப்போ கூட ஏதாவது கேட்கலாம் இல்லப்பான்னு சொன்னாங்க. செய்யட்டும். எவ்வளோ நாள் ஒரு மனிதனுக்கு தீமை செய்திட முடியும்? இன்னைக்கு இந்த இடத்துல இருக்க சுற்றி இருக்கிற எல்லா கிரவுண்டை பார்க்கலாம், அந்த கிரவுண்டு தான் குப்பை அதிகமாக இருக்கும். செய்யட்டும். நன்மைக்கு தீமை செய்யனுடைய வீட்டில் என்ன படுத்திருக்கும்? பாவம் படுத்திருக்கும். நம்ம நினைக்கிறோம் தீமை செய்யறதுனால நம்ம அந்த இடத்துல ஜெயித்துட்டோம் போல இருக்குன்ட்டு. நம்ம தீமை செய்துட்டதுனால ஒருவேளை நமக்கு சக்சஸ் ஆயிடுச்சு, நல்லா ஆயிட்டோம் நம்ம நினைக்கிறோம். தீமை செஞ்சதுனால ஒருவேளை அவனுக்கு நம்ம தீமை செஞ்சிட்டோம், அவனுக்கு முன்னாடி நம்ம உயர்ந்தவனா இருந்துட்டோம் நினைக்கிறோம். ஒருத்தவங்களுடைய ஒரு அந்நிய இடத்துல நம்ம போய் நுழையிறத என்னதுதான் தப்பு. அதுவும் நமக்கு விருப்பமான ஒரு காரியத்தை அந்த இடத்துல நிறைவேற்றுறது அது மகா பெரிய தீமை செய்கிறவர்கள் இன்னைக்கு பெருகி கொண்டிருக்கிறார்கள் என்பது என்னுடைய பிள்ளைகளை. தீமை இன்றைக்கு வாசப்படியில் வந்து படுத்து கிடக்கிற அளவில் நமக்கு தெரிந்தவர்கள், நமக்கு அறிந்தவர்களும், நாம் அன்பு செய்தவர்கள் நமக்கு தீமை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனால் அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் தீமைக்கு நன்மை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் அந்த இடத்துல போனேன், என்னன்னு விசாரித்தேன், ஒன்றுமே பதில் பேசலை. எதுக்கு போய் பேசி அதில் ஏதாவது வார்த்தைகள் வந்து நம்ம மனது சங்கடப்பட்டு நம்ம சமாதானம் போய் எதுக்கு? இருக்கட்டும், பொறுத்திருப்போம். கர்த்தர் எல்லாம் பார்க்குறாரு. கர்த்தருக்கு தெரியாமல் ஒன்றும் நடக்கலை. நம்மளை விரோதிச்சிட முடியும், நம்மளை பகைச்சிட முடியும். ஆனால் ஆண்டவரை யாரால என்ன பண்ண முடியாது? உன்னை தொடுகிறவன் கண்ணின் மணியை தொடுகிறான். அண்ட சராசரம் படைத்த தேவனுடைய கண்களின் இமையை யாராலும் தொற்ற முடியாது, மணியை தொற்ற முடியாது. சாதாரண ஒரு மனிதன், ஜீவனுள்ள மனிதனை கண்ணு தொட்டாலே என்ன பண்ணிடுவான்? கண்ணை க்ளோஸ் பண்ணிடுவான். அண்ட சராசரங்களை படைத்தவர், உலகத்தை படைத்தவர், சர்வத்தையும் ஆளுகிற ஆண்டவர், அவருடைய கண்ணை என்ன பண்ணிட முடியாது நம்மளால. நம்ம எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கிறோமோ, லாஸ்ட் நாள் நீங்க படிச்சிருப்பீங்க, ரோமர்ல வந்திருக்கோம், எந்த அளவுக்கு அமைதியா இருக்கிறோமோ அவங்க தலையில நம்ம என்ன பண்றோம்? எரித்தணலை குவிப்பாயே, எரித்தணலை குவிப்பாயே. தீமை செய்கிறவர்கள் எத்தனையாய் பெருகி இருந்தாலும் நன்மை செய்வதற்காக அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் என்னதான் செய்யணும்? நன்மை செய்யணும். ஒருவேளை பார்க்குறவங்களுக்கு தெரியும், என்னடா இந்த பாஸ்டர் ஒரு முட்டாளா, இந்த பாஸ்டருக்கு ஒரு வேளை பலம் இல்லையா, இந்த பாஸ்டருக்கு ஒரு வேளை கேட்கறதுக்கு திறமை இல்லையா, இந்த பாஸ்டருக்கு கேட்கக்கூடிய ஒரு தைரியம் இல்லையா, இல்லைன்னா இந்த காரியத்தில் அவரால் ஒன்று செய்ய முடியாதான்னு ஒரு வேளை கேட்குறவங்களுக்கு பைத்தியக்காரத்தனமாக இருக்கும். நான் கேட்பதை பார்க்கிலும் என் தகப்பன் கேட்கிறது வேற மாதிரி இருக்கும்.
நான் செயல்படுவதை பார்க்கிலும் எனக்காக என் தகப்பன் செயல்படுகிற காரியம் வேற மாதிரி இருக்கும். என்னை நன்மை செய்வதற்காக அழைத்திருக்கிறார், நான் நன்மை செய்வதற்கே நாடுவேன். தீமைக்கும் நன்மை செய்வதற்காக நீங்களும் நான் அழைக்கப்பட்டவங்க. நீங்களும் நான் அழைக்கப்பட்டவங்க. நம்முடைய வாழ்க்கை மற்றவரிடத்தில் இயேசுவை வெளிப்படுத்தணுங்க. அடுத்தது மூன்றாவது வசனம், அது நடுப்பகுதியில், தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமல் இருக்கிறான். மற்றவர்களை குறித்து நிந்திக்கிற நிந்தனையான வார்த்தைகள். அயலான் என்பது ஒருவேளை நம்மோடு ஆராதிக்கிறவர்களாக இருக்கலாம், ஒருவேளை அயலான் என்பது நம்மளோடு அருகில் குடியிருக்கிறவர்களாக இருக்கலாம், நேபர்ஸா இருக்கலாம். அவர்கள் மேல் உள்ள நிந்தையான பேச்சை எடுக்காமலும். பழிவாங்குதல் ஆண்டவருக்குரியது. நிந்திப்பதற்காக, பரிகசிப்பதற்காக, பழி வாங்குவதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. அவருடைய பிள்ளைகளாய் எந்த சூழ்நிலையிலும் அவருடைய பிள்ளைகளாய் நிரூபிப்பதற்காக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நான் ஒரு மாம்சீக மனிதனாய் எத்தனை செய்துவிட முடியும்? ஆனால் நான் கர்த்தருக்கு பிரியமாய் வாழும் பொழுது எனக்காக கர்த்தர் வழக்காடுகிறவராய் இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை சொன்னேன்? முதல்ல என்ன சொன்னேன்? உத்தமமாய் நடக்கணும். இரண்டாவது, நீதியை நடப்பிக்கணும். மூணாவது, மனதார சத்தியத்தை பேசணும். நாலாவது, நாவினால் புறம் கூறக்கூடாது. ஐந்தாவது, தோழனுக்கு என்ன பண்ணக்கூடாது? தீங்கு செய்யக்கூடாது. ஆறாவதா? ஐந்தாவதா? ஆறாவது என்னது? அயலான் மேல் நிந்தையான பேச்சு எடுக்கக்கூடாது. அடுத்த ஏழாவது, 4வது வசனம், அதன் 2வது பகுதியிலே, கர்த்தருக்கு பயந்தவர்களை கனம் பண்ணுகிறார். கனம் பண்ணுகிறவர்களாய் இருக்கணும். நம்மளை பார்க்கிலும் உயர்ந்தவர்களோ தாழ்ந்தவர்களோ, நம்மளை பார்க்கிலும் பணக்காரோ ஏழையோ, நம்மளை பார்க்கிலும் படித்தவர்களோ படிக்காதவர்களோ, பிபிசி குடும்ப மக்கள் எல்லாரும் என்ன பண்ணணும்? கனம் பண்ணணும். அதுவும் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை கனம் பண்ணுகிறான். பாஸ்டர் ஒன்று சொன்னா என்ன பண்ணணும்? கேட்டு கனம் பண்ணணும். அபிஷேகம் பெற்றவங்க ஒன்று சொன்னா கேட்டு கனம் பண்ணணும். வேதவசனத்தில் வாசிக்கிறோம், கனம் பண்ணுகிறதற்கு நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். உங்கள்கிட்ட பிரைஸ் லார்ட் சொல்லலையா? நீங்க பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. உங்களை விசாரிக்கலையா? நீங்க போய் என்ன பண்ணுங்க? விசாரிங்க. அப்படி பார்க்க போனா உங்க எல்லாரையும் நான் கூட விசாரிக்க கூடாதுதான். ஆனா வேத வசனத்தை முன்னிட்டு நீங்க என்ன செஞ்சாலும் நான் உங்களை என்ன பண்றேன்? கனம் பண்றேன், விசாரிக்கிறேன். நீங்க செவ்வாய்க்கிழமை மீட்டிங்க்கு வரலனாலும் நான் உங்களை கனம் பண்றேன், விசாரிக்கிறேன். நீங்க பைபிள் ஸ்டடிக்கு வரலனாலும் உங்களை கனம் பண்றேன், நான் உங்களை விசாரிக்கிறேன். நீங்க வெள்ளிக்கிழமை ஆராதனை லேட்டா வந்தாலும், இல்லை நீங்க வரலனாலும் நான் என்னதான் பண்றேன்? உங்களை கனம் பண்றேன், விசாரிக்கிறேன். ஏன்னா வசனம் சொல்லுது, கனம் பண்ணுகிறதற்கு முந்திக் கொள்ளுங்கள். வேத வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றணுங்க. வேத வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கணுங்க. யோசித்து பாருங்க. நீங்க கனம் பண்றவங்களா இருக்கிறீங்களா? நீங்க கனம் பண்ணுங்க. வேத வசனத்தை பார்க்கும் பொழுது மூப்பரை கனம் பண்ணணும்னு போட்டிருக்குது, பெரியவர்களை கனம் பண்ணணும்னு போட்டிருக்குது, ஊழியரை கனம் பண்ணணும்னு போட்டிருக்குது, தகப்பனை தாயை என்ன பண்ணணும்? கனம் பண்ணணும்னு போட்டிருக்குது, ஆண்டவரை கனம் பண்ணணும்னு போட்டிருக்குது. நீங்களும் நானும் கனம் பண்ணுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, நான் போற ஆலயத்தில் சின்ன தம்பி 12வது தான் படிக்கிறான். அவனுடைய சில தவறை நான் சுட்டி காட்டினதுனால அவன் என்ன போய் தப்பா சொன்னான். அங்க போய் அங்க இருக்கிற பாஸ்டர்ஸ்ங்கள்ட்ட
அப்படி சொன்னப்பையும் நான் அவனை போய் கேட்கல, அவனை கனம் பண்ண தான் செஞ்சேன். அவனுடைய சில வாழ்க்கை தவறாக இருக்கிற சூழ்நிலையில் அவனை கனம் தான் பண்ணேன். ஆனால் அவன் திடீர்னு ஒரு நாள் அபிஷேகம் பெற்றான். அவன் ஞானஸ்நானம் எடுக்கிறான்னு தெரிஞ்சு என்கிட்ட அங்கே இருந்த வாலிப தம்பிமார் சொல்லி அனுப்புனாங்க, அங்கிள்கிட்ட போய் சொல்லு, அங்கிள் சந்தோஷப்படுவாங்கன்ட்டு. அப்பவும் அவன் என்னை கனம் பண்ணலை. அவன் என்ன என்கிட்ட சொல்லலை, நான் ஞானஸ்நானம் எடுக்க போகிறேன், அபிஷேகம் பெற்றுட்டேன்லாம் சொல்லலை. அவன் என்னை தரக்குறைவாக நடத்தினதுக்கும் மதிப்பு குறைவாக நடத்தினதுக்கும் அவன் என்கிட்ட மன்னிப்பு கேட்கல. ஆனாலும் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே நான் போனேன். உடனே அவன் என்னை பார்த்து, நான் போனோடனே அங்கே இருக்க தம்பிமார் சொன்னாங்க, அங்கிள் வந்திருக்காங்க. அவன் திரும்பி பார்த்தான். திரும்பி பார்த்துட்டு சொன்னான், அங்கிள் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் கேட்டேன், என்ன திடீர்னு ஞானஸ்நானம் எடுக்கிற? இல்லை அங்கிள், அபிஷேகம் பெற்றேன். இன்னைக்கு பார்க்குறேன் அவனுடைய ஸ்டேட்டஸ் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள். யார் எப்படி நடந்தா என்ன, நீங்கள் கனம் பண்ணுங்க. யார் உங்களை மதிக்கலைன்னா என்ன, நீங்கள் கனம் பண்ணுங்க. யார் உங்களை கீழ்ப்படியலைன்னா என்ன, நீங்கள் கனம் பண்ணுங்க. உங்கள் கணவனார் உங்களுடைய பேச்சு கேட்காதவங்களா இருக்கலாம், கனம் பண்ணுங்க. மனைவி உங்களுடைய பேச்சு கேட்காம இருக்கலாம், மனைவி ஸ்தானத்தில் புருஷனா இருக்கிற நீங்க கனம் பண்ணுங்க. நீங்க கனம் பண்ணும் பொழுது அந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு ஒரு வெக்கம் வந்திருக்கும்ல. அந்த தம்பிகிட்ட நான் கேட்டேன், என்னடா எதுக்கு ஜெபம் பண்ணணும்னு கேட்கும்போது ஒரு மாதிரி அழுகிற மாதிரி ஆயிட்டான். யோசித்து பாருங்க, அது மனசில் அப்படி நினச்சிருப்பான்ல, என்னெல்லாம் பண்ணினாலும் இந்த மனுஷன் என்னதான் பண்ணாரு, நம்மளை கனம் பண்ணாரு. அதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இம்மைக்குரிய வாழ்க்கை நமக்கு தோற்றதை போல் இருக்கலாம். நீங்க கூட நினைக்கலாம், என்னடா ஒரு பைத்தியக்காரு, நம்ம என்னன்னாலும் வரலனாலும் வந்தாலும் எது பண்ணாலும் இவர் பாட்டுக்கு சொல்றதை சொல்லிக்கிட்டு தான் இருக்காருன்னு நினைக்கலாம். உங்களுக்கு இங்க பார்க்கும்போது என்னை பைத்தியக்காரனை போல தோணலாம். ஏன்னா வேத வசனத்தின்படி சிலுவை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு எப்படிதான் இருக்குது, பைத்தியமா இருக்கு. இப்படியெல்லாம் இறங்கி பேசணுமா, இப்படியெல்லாம் தாழ்மையா பேசணுமா, இப்படியெல்லாம் உருகி பேசணுமா, இப்படியெல்லாம் உபதேசத்தை பேசணுமா? பேசணும் இயேசுவுக்காக, பேசணும் மனம் திரும்பினதுக்காக, பேசணும் ரட்சிக்கப்பட்டதற்காக, பேசணும் அப்படி வாழ்வதற்காக. அதுதாங்க மாற்றம், அதுதான் மாற்றம். கனம் பண்ணணும். அடுத்தது 4வது வசனத்துடைய கடைசி பகுதி, தனக்கு நஷ்டம் வந்தாலும், ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும். எத்தனை பேர் சொல்லி செய்யாம இருந்திருக்கிறோம்? நம்ம சொல்லி செய்திருக்கிறவங்களா இருக்கிறோமா? ஒருத்தவங்களுக்கு ஒன்று செய்யறோம்னு சொன்னா அதுல என்ன வந்தாலும், ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும். ஒன்று செய்யறேன் நீங்க சொல்லிட்டீங்க, ஆனால் அது விலைவாசி ஏறி போச்சு, அந்த சூழ்நிலை செய்ய முடியாது, ஏதோ ஒரு காசு கூட வருதுன்னா கூட நீங்கள் என்னதான் பண்ணணும், ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் என்னதான் பண்ணணும், செய்யணும். சில பேர் வரேன்னு சொல்லிட்டு வர்றதில்லை, செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்யறதில்லை, இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணுறதில்லை. வாய் சவுடால் தான், வாய் தான். ஆனால் வசனம் சொல்லுது, நீ ஆணையிட்டது உண்மையானால், நீ சொன்னது உண்மையானால், செய்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தது உண்மையானால், நீ என்ன பண்ணணும், உனக்கு நஷ்டம் வந்தாலும் நீ என்னதான் பண்ணணும், அதை செய்கிறவங்களா இருக்கணும், செய்கிறவங்களா இருக்கணும். அடுத்தது 5வது காரியம், தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும். போதும் போதும். அடுத்தது, தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும். பிசினஸ் பண்ணுகிறவர்கள் ஒரு பர்பஸ்க்காக ஒரு காரியங்கள் செய்யலாம், ஆனால் நம்முடைய பணத்திற்கு வட்டி வாங்காமல். எத்தனையோ பேர் இன்னைக்கு வட்டி கொடுத்து முன்னேறவங்க இருக்கிறாங்க. வட்டி கொடுத்து கொடூரமாய் வட்டி வசூலுக்கிற எத்தனையோ வசூல்காரர்களை நம்மால் பார்க்க முடியும்.
அநேகருடைய குடும்ப வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிறேன். வட்டி வாங்கி வட்டி கட்ட முடியாத அளவிற்கு வீட்டின் வாசப்படியிலிருந்து வாய்க்கு வந்த வார்த்தைகளினாலே தூஷணம் பேசுகிற வட்டிக்காரர்களை நான் பார்த்திருக்கிறேன். தன்னுடைய பணத்தை வட்டிக்கு கொடாமலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? வட்டிக்கு கொடுக்க கூடாது. நேரம் சுருக்கம் கொண்டு அடுத்த காரியம் சொல்றேன். குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறவனே. பரிதானம்னா என்னங்க? லஞ்சம். லஞ்சம் வாங்காம இருக்கணும். இந்த காரியம் செய்யணும்னா இந்த காரியத்தை பண்ணு, இந்த காரியம் பண்ணணும்னா இந்த காரியத்தை கொடு அப்படிங்கிற அந்த பரிதானம் வாங்காம இருக்கணும். பரிதானம் வாங்காம இருக்கணும். அவங்க தான் எங்க போவாங்க? தேவனுடைய கூடாரத்தில் தங்க முடியும். என்ன சொன்னேன்? முதலாவது என்ன சொன்னேன்? தேவனுடைய கூடாரத்தில் தங்க வேண்டுமானால் உத்தமமாய் நடக்கணும். இரண்டாவது நீதியை நடப்பிக்கணும். மூணாவது மனதார சத்தியத்தை பேசணும். குறங்கூறாம இருக்கணும். தீங்கு செய்யக்கூடாம இருக்கணும். நிந்தையான பேச்சை பேசக்கூடாது. கனம் பண்றவங்களா இருக்கணும். ஆணையிட்டதுல நஷ்டம் வந்தாலும் நம்ம என்ன போடக்கூடாது? தவறாம இருக்கணும். அடுத்தது வட்டி கொடாம இருக்கணும். என்னவா இருக்கணும்? லஞ்சம் வாங்கக்கூடாது. 10 காரியம் பார்த்தோம். இதை நீங்க வீட்டில் மறுபடியும் போய் தியானிங்க. மறுபடியும் போய் தியானிங்க. நீங்க எல்லாரும் பரலோக ராஜ்யத்திற்காக நியமிக்கப்பட்டவர்கள். நீங்கள் எல்லாரும் பரலோக ராஜ்யத்திற்காக வர வேண்டும் என்று சொல்லி பிரயாசம் எடுக்கிறவர்கள். எப்படி வாழ்ந்தாலும் பரலோகம் வர முடியாது. இப்படி வாழ்ந்தால்தான் பரலோகம் வர முடியும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே கண்களை மூடி எல்லாரும் எழுந்து நின்று ஒரு விசை கூட தேவ சமூகத்தில், ஆண்டவரே இப்படிப்பட்ட கிருபைகளை எனக்கு தாங்க ஆண்டவரே. யாருடைய கூடாரத்தில் தங்குவான்? யாருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசணும்பா. என் நாவினால் புறங்கூறாமல், தோழனுக்கு தீங்கு செய்யாமல், அயலான் மேல் பேசப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமல், ஆண்டவரே இந்த 10 விதமான அந்த குணாதிசயங்கள் என்னுடைய வாழ்க்கையில வரணும். என்னுடைய வாழ்க்கையில வரணும். என்னுடைய செயல்ல வரணும். எல்லாரும் கண்களை மூடி, சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை என்னை வாழ்க்கைக்கு அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க பரலோகம் எனக்கு சொந்தம்? நீ அல்லேலூயா. அதுதான் வருத்தம் இல்லாத ஒரு இடம். அதுதான் ஒரு பாரம் இல்லாத இடம். எனக்கு பிரியமான இங்கே நிந்தனையும் வேதனையும் கஷ்டத்தையும் சகிக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ இந்த மாதிரியெல்லாம் வாழ்ந்தா நீ நின்று கஷ்டம் இல்லாத ஒரு இடத்துக்கு போக முடியும். வருத்தம் இல்லாத, துக்கம் இல்லாத, பாரம் இல்லாத, பட்டினி இல்லாத, பசி இல்லாத இடத்துல ஒரு பணி போக முடியும். எல்லாரும் அர்ப்பணித்தவர்களாய் அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஜீசஸ் ஜீசஸ். வருத்தம் பசி தாகம் மன துயரம் அங்கே இல்லை. வருத்தம் பசி தாகம் மன துயரம் அங்கே இல்லை. விண்கிரீடம் வாஞ்சிப்பே, விண்ணவன் பாதம் சேர்வே. அர்ப்பணித்தவர்களாக விண்கிரீடம் அவனவன் செய்கைக்கு தக்க பலன். ஆமே. விண்ணவர் பாதம் சேர்வே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. சிலுவையில் அறையுண்டே இனி நானல்ல. ஹல்லேலூயா. சிலுவையில் அறையுண்டேன், பிழைத்திருக்கிறது நான் அல்ல, இயேசுவே என்னில் பிழைத்திருக்கிறார். இயேசுவுக்காக வாழ அர்ப்பணித்த தேவனுடைய பிள்ளையே, இயேசுவே அவரின் மகிமையே,
எனது இரட்சியமே, அவரின் மகிமையே எனது லட்சியமே, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. இயேசு என் நம்பிக்கையாமே, எந்த பூமியும் சொந்தமல்ல. பிரைஸ் காட். இயேசு என் நம்பிக்கை. ஹல்லேலூயா. இந்த பூமியும் சொந்தமல்ல. பரிசுத்த சிந்தை ஒரு தீர்மானத்தோடு இயேசுவை பின்பற்றுவே. பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, யார் பரிசுத்த கூடாரத்தில் தங்குவான்? யார் பரிசுத்த பர்வதத்தில் ஏறுவான்? ஆண்டவரே, 10 விதமான குணாதிசயங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் நம்முடைய பரிசுத்த சமூகத்தில் காணப்படும் என்று பட முடியும் என்று சொல்லி நாங்கள் கேட்டோம்ப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க விரும்புகிற வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். ஆண்டவரே, உலகம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. ஆண்டவரே, அயலார் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. எங்களை எதிர்க்கிறவர்கள் பகைக்கிறவர்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் நாங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக, கிறிஸ்துவின் உபதேசங்கள் படி வாழ்கிறவர்களாக, கிறிஸ்துவையே மையமாக வைத்து வாழ்கிறவர்களாக, கிறிஸ்து சொன்ன கற்பனையின்படி வாழ்கிறவர்களாக ஆண்டவரே நாங்கள் இருக்க ஒவ்வொருவருக்கு கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. நம்முடைய விருப்பம் இல்லாத எல்லா காரியங்களையும் கர்த்தர் மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, நம்முடைய விருப்பமுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, நம்முடைய வருகை அதி சீக்கிரம் ஆண்டவரே. ஒவ்வொரு காரியங்களும் அதை குறித்து அறிவித்து கொண்டே இருக்கிறது. நாங்கள் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்படியே தேவைகளை சந்திங்கப்பா. அப்படியே இருதய விருப்பங்களை நிறைவேற்றுங்க. அப்படியே காயங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றுங்க அப்பா. அப்படியே கர்த்தர் துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுங்க. அப்படியே மாறாவை எல்லாம் மதுரமாய் மாற்றுங்க. அப்படியே தேவைகளை சந்திங்க. அப்படியே வியாதியை இவர்களிடத்தில் விளக்குங்க. அப்படியே அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அப்படியே குடும்பத்தில் சந்தோஷத்தின் சமாதானத்தை நிறைவாய் கொடுங்க ஆண்டவரே. எல்லாரையும் கர்த்தர் ஜீவனுள்ள சாட்சிகளாய் நிறுத்துங்க. நம்முடைய மனதார நம்முடைய ஊழியக்காரனாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. நான் மறுபடியும் ஆண்டவரே தகப்பனை நடக்க போகிற ஒவ்வொரு கூடுகையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் மறுபடியும் ஒரு சந்திக்கிற வரையில் இரத்த கோட்டைக்குள்ள எங்களை மறைத்துக் கொள்வீராக. நல்ல செய்திகளை கேட்க பண்ணுங்கப்பா. வருகை தாமதிக்குமானால் மறுபடியும் கூடிமை ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். கிருபை கர்த்தர் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துக்கிறோம். ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். எல்லாரும் கைகளை கூப்பி தலை வணங்கி இருக்கும் பொழுது இந்த பூமியிலே நம்மை பரிசுத்த ஜீவிதத்தில் நம்மை பாதுகாத்து பரலோகத்தில் சேர்க்க வல்லமை உள்ள தேவனாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் பாதுகாவலும் வேதத்தின்படி வழி நடத்துதலும் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும், வர தடைப்பட்ட பிள்ளைகளோடும், குடும்பங்களோடும், உலகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் கர்த்தரின் வரிய பந்தம் இருப்பதாக. ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஒரு 3 அலையில சத்தமாய் சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கரங்களை கொடுத்து வாழ்த்துங்கள். சொல்லும்போது இப்படி சொல்லுங்க, பரிசுத்த கூடாரத்தில் தங்குவதற்கு நீங்கள் தகுதி உள்ளவர்களாய் மாறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுங்க.